தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை தேவனுடைய வார்த்தையோடு சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய காலை தியானத்திற்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 15, 16 போன்ற வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 15, 16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. நான் வாசித்த இந்த வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வருகின்றது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பொறுத்தவரையில் the heroes of faith அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது விசுவாச வீரர்களுடைய பட்டியல், விசுவாச வீரர்கள் என்று நாம் இந்த 11ஆவது அதிகாரத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் விசுவாசத்தை குறித்து இந்த எபிரேயருக்கு எழுதின எழுத்தாளர் எழுதுகிறார். அதற்கு காரணமும் உண்டு. முதல் 10 அதிகாரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாரை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார் என்பதை அந்த எழுத்தாளர் பேசுகிறார் 10 அதிகாரங்களில். அதை பேசி முடித்த பின்பு 11ஆம் அதிகாரத்தில் தான் இந்த விசுவாசத்தை குறித்து அவர் பேசுகிறார். அப்படி என்றால் இதை ஏன் எழுதியிருக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலை நமக்கு புரிய வருகிறது. யூதர்கள் தங்களுடைய தலைவர்களை பின்பற்ற நினைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதிலாக யூத தலைவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். மோசேயை, ஆரோனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவ தூதர்களை, அப்புறம் அவர்கள் செய்து வந்த அந்த பலிமுறைகள், சடங்காச்சாரங்கள், நியாயப்பிரமாணங்கள் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம், முதன்மைத்துவம் கொடுத்தார்கள். அவைகளை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் எபிரேய நிருபத்தினுடைய எழுத்தாளர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் ஆல், இயேசு கிறிஸ்து எல்லோரை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார் என்பதை, அந்த கருத்தை இங்கே வலியுறுத்துகிறார். சரி, இந்த யூத மதத்தில் உள்ளவர்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழலில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஒரு பகுதியையே எழுத்தாளர் எழுதுகிறார். எப்படி? நீங்களும் நானும் விசுவாசம் மற்ற பொருட்களின் மீதோ அல்லது இஸ்ரவேலில் காணப்பட்ட சில தலைவர்கள், நபர்கள் மீதோ நமது விசுவாசம் இருக்கக்கூடாது. மாறாக நமது விசுவாசம் உண்மையுள்ள தேவன் மேல் அந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்றுதான் இந்த அதிகாரத்தில் எழுதுகிறார். அப்படி எழுதும் போது இந்த விசுவாச வீரர்களின் பட்டியலில் கிட்டத்தட்ட 15 நபர்களுக்கு மேலான பெயர்களை இங்கே அவர் பயன்படுத்துகிறார். உதாரணமாக ஆபிரகாமை குறித்து பேசுகிறார், ஈசாக்கை குறித்து பேசுகிறார், யாக்கோபு போன்றவர்களை பற்றி அதிகமாக விளக்குவதற்கு அவர் அந்த வசனங்களை அவர் பயன்படுத்துகிறார். சரி, இதற்கிடையில் தான் நான் வாசித்த இந்த வசனம் வருகிறது. அதாவது 13 16 வரை சில வித்தியாசமான காரியங்கள் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அது என்ன காரியம்? அதை அல்ல, அதிலும் மேன்மையான 16வது வசனத்தை கவனியுங்கள். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. இப்ப பாருங்க, இந்த வசனம் 15, 16 போன்ற வசனம் நாம் வாசித்த அந்த வசனங்களில் அவர்களுடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் அவர்களுக்கு கிடைத்திருக்குமே. சோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த விசுவாசத்தில் அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள். அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. அப்படி அதற்கு ஒரு வாய்ப்பும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை.
சரி, இப்ப இந்த 2 வசனங்களில் பயன்படுத்தப்பட்ட அந்த மூல பதம், அந்த மூல வார்த்தை இங்கே அந்நியர்களும் பரதேசிகளும் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதை 13வது வசனத்தில் நாம் காணலாம். 13ல பயன்படுத்தப்பட்ட அந்த அந்நியரும் பரதேசிகளும் என்பதற்கு மூல மொழியில், அதாவது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பயன்படுத்தக்கூடிய சொல்லை நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும். அங்கே பழங்காலத்தில் ஒரு குழுவாக உணவு உண்ண இருக்கும்போது அந்த குழுவினரை உறுப்பினர்கள் என்றும் பரதேசிகள் என்றும் 2ஆக பிரித்திருந்தார்கள். அடுத்து அதிலே பரதேசிகள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே இழிவாக பார்க்கப்பட்டார். அவர்கள் நாடோடிகளைப் போல இருந்ததால் ஒரு அடிமைக்கு என்ன மதிப்பு கொடுக்கப்பட்டதோ அந்த மதிப்பு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை நாம் உபாகமம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் காண்கிறோம். பரதேசிகள் செலுத்த வேண்டிய வரியை அவர்கள் செலுத்துவதால் மட்டுமே சமுதாயத்தில் அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. இவர்கள் வேறு எங்கேயோ தங்குவோரும் அல்லது தற்காலிகமாக ஓரிடத்தில் தங்கக்கூடிய மனிதர்களாக இருந்தார்கள். சொந்த வீடு என்று சொல்ல இப்போது அவர்களுக்கு எதுவும் இல்லை. இந்த விசுவாச வீரர்களும் கூட இங்கு கூறப்பட்ட நிலையை தங்களுடையது என்று அறிக்கையிட்டு தங்கள் வாழ்நாட்களை அவர்கள் செலவழித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் விட்டு வந்தவற்றை ஒருபோதும் ஒரு காலம் அவர்கள் பெருமையாக நினைத்து பார்க்கவில்லை. ஏன், அங்கு திரும்பி செல்ல கூட அவர்கள் ஆசைப்படவில்லை. அவர்களுக்கு பல நினைவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள். ஆனாலும் ஒரு நாளும் அவர்கள் பின்வாங்கி போகவோ அல்லது பின்னோக்கி சிந்திக்கவோ அனுமதி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் தேவன் மீது அவர்கள் வைத்த விசுவாசத்தினால் அவர்கள் முன்னோக்கி சென்றார்கள் என்று நான் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகள், நீங்களும் நானும் நமது விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் விட்டு வந்ததை நாம் நினைத்து பார்க்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டு அவரை நாம் பின்பற்றுவதற்கு எடுத்த அந்த விசுவாசத்தை தொடர்ந்து நாம் முன்னேறி நாம் செல்ல வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். இவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தையோ அவர்களுடைய சூழ்நிலையை ஒரு நாளும் அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. இதுதான் விசுவாசம். இன்றைக்கு நீங்களும் நானும் விசுவாச வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த நிலைமையில் இவர்களைப் போல நாம் தற்காலிகமாக இந்த பூமியில் வாழ்கிறோம். எனவே நமக்கு நிரந்தரமான ஒரு இடம் பரலோகம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நாம் சென்று கொண்டு நாம் செல்ல, அங்கே தேவனை சந்தித்து அவரோடு கூட நித்தியமாய் நிரந்தரமாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.